Hi friends, welcome back to H2M3 Channel. Iniki pusnikai, para pusnikai, tana perisa pusnikai. Wait a sec. Pusnikai paratha saya pore. Every saya no nama pakala. Perisa pusnikai. Au. 8 kg pusnikai. That's it. 1, 2, 3. Aua. Dah, pusnikai. Nalla super color. Nalla perisa. Cut பண்ணவே பயங்கர கஷ்டம். இந்த தோல் எரிட்டணும், இந்த கவர் எரிட்டணும். இந்த கவர் எரிட்டணும். கவர் எரிட்டு முடிஞ்சு இதை சென்டர்வே எரிட்டணும். இப்போ எல்லாம் க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வாஷ் பண்ணணும். எல்லாம் பீஸ் எல்லாமே பீஸ் கட் பண்ணணும். இந்த அளவுக்கு பீஸ் பெருசாக இந்த அளவுக்கு மீடியம் சைஸில் நானாக கட் பண்ண முடிஞ்சு இந்த மீடியம் சைஸில் கட் பண்ணி இப்போது நம்ம வாஷ் பண்ணணும். பூசணிக்காய் பூசணிக்காய் 500 கிராம் யூஸ் பண்ணுறேன் நான். 500 கிராம் இது தண்ணி எடுத்து முடிஞ்சு இப்போது எனக்கு கூட இந்த குக்கர் பாத்திரம் இருக்குது. நீங்கள் வேணும்னா வேறு பாத்திரம் யூஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு இந்த குக்கர் பாத்திரமில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ குக்கரில் வச்சுறேன். அப்புறம் குக் பண்ணணும். பூசணிக்காய் தான் கொஞ்சம் ஸ்மூத்தாக நம்ம குக் பண்ணணும். தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி அப்போ தான் பாயில் பண்ணணும். பாயில் பண்ணி அப்போ தான் ஸ்மூத் வரும்ல. அந்த டைமில் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணினா போதும். பூசணிக்காய் நல்லா பாயில் ஆயிடுச்சு. பாரு நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு, நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணலாம். அப்போ தான் இப்போ எல்லாமே எடுத்து ஒரு பவுலில் வைக்கலாம். முடிஞ்சு இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணணும். இப்போ நல்லா ஸ்மூத் ஆகிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ண முடிஞ்சு இப்போ வேறு பவுலில் மாற்றலாம். வீட் ஃப்ளோர் 4 கப் 2 கப் ஆயிடுச்சு. கோதுமை மாவு 4 கப். இதுதான் லாஸ்ட். கிரைண்ட் பண்ண பூசணிக்காய் 500 கிராம் இப்போ நம்ம போடலாம். உப்பு 1 டீஸ்பூன். நான் ப்ரௌன் சுகர் 2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணேன். நீங்கள் வேணுமென்னா ஒயிட் சுகர் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லாமே மசாஜ் பண்ணணும். எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மசாஜ் பண்ணணும். அப்போது தண்ணி கொஞ்சம் ஊற்றணும். அப்போ தான் இதை மிக்ஸ் பண்ண முடிஞ்சு ஸ்மூத்தாக வரணும். இப்போ தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம். நல்லா சாஃப்டாக செய்யணும். பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊற வைக்கணும். ஊற வைக்கும்போது அப்போதான் சாஃப்ட் ஆகும். அதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் 10 to 15 மினிட் நம்ம ஊற வைக்கணும். 10 to 15 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு. பாரு இப்போ கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாரு இப்போ ஸ்மூத் ஆயிடுச்சு. இப்போ பராத்தா செய்ய போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ரவுண்ட் பண்ணி வைக்கணும். ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ண முடிச்சு இப்படி தான் போடணும். மிக்ஸ் பண்ணணும். இப்படி தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் ஸ்மூத் இப்போ பார்த்துலாம். இதை அப்ளை பண்ணணும். அப்போ தான் கீ நான் அப்ளை பண்ணேன்னா கீ அந்த லிக்விட் பண்ணி அப்போ நம்ம இப்படி அப்ளை பண்ணணும். இப்போ அப்ளை பண்ண முடிஞ்சிச்சு கீ. இப்போ நம்ம ரோல் பண்ணணும்.
இதை ரோல் பண்ணி ரவுண்ட் பண்ணி இப்படி இதை ரோல் பண்ணணும். ரோல் பண்ண அப்போதான் இதை செய்யணும். கரெக்டாக யூஸ் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, செஞ்சு முடிஞ்சு பாரு. இப்போ ஃப்ரை பண்ண தொடங்குறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதுதான் லாஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் ஃப்ரை முடிஞ்சிச்சு. இப்போ விட்டுலாம். பூசணிக்காய் பராத்தா முடிஞ்சிச்சு. பாரு, சூப்பர் கலர், சூப்பர். பூசணிக்காய் பராத்தா முடிஞ்சிச்சு. பாரு, இந்த ஸ்மூத்தாக நல்லா நம்ம சாப்பிடலாம். இப்படி இருக்குது. சரியா? சூப்பர் இருக்குது. நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிடும்போது இது பூசணிக்காய் பராத்தா காட்டு பயங்கரமாக மேட்சிங். சாப்பிடும்போது சூப்பர் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்போது ஃபேமிலியை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குது நீங்கள் செஞ்சு அப்போ தான் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பாய்.